ஹாய் ஹலோ வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். காட் ஹேண்டோட அடுத்த ஸ்டேஜ். போன ஸ்டேஜில் அந்த 3 சிவிலியன்ஸை காப்பாற்றணுமா? ஸோ இந்த ஸ்டேஜில் யாரை காப்பாற்ற போகிறோம், இல்லை நம்மளை யாரும் காப்பாற்றுவாங்களா என்னங்கிறத பார்ப்போம். அப்படியே முன்னேறி போயிட்டே இருப்போம். யார் வராங்கன்னு பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ராக்ஸை உருட்டி விட்றா வராங்க பாருங்களா. ராக்கு வந்து இந்த பாறையெல்லாம் உருட்டி விட்றானுங்க நம்மளை போட்டு தட்டுறதுக்கு. நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆக மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இந்த சைடில் வேறு இந்த பக்கம் 2 பேர் இந்த பக்கம் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. போடு கார்டனில் போட்டு இந்த பெரிய மண்டையில அடிச்சிட்டோம்னா அடுத்து சின்ன மண்டையிலங்க அடிச்சிட்டா வேறு ஈஸியாக அவனுங்களாம். பாருங்க, சம்பவமே ஆக மாட்டேங்குது. இப்போ பணமுடிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் கொடுத்தா என்ன எவ்வளோ கொடுத்தான்னு தெரியல, 500 1000 தெரியல. செத்தவன் இந்த இதை கார்டு கொடுக்க மெயினாக எனக்கு ஆர்ப்ஸ் தாங்க இல்லை. கார்டு அந்த முட்டை ஏறதில்ல, ஆப்ஸ் அந்த ஆப்ஸ் தான் இல்லை. அது கிடைச்சா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஷாட்டை வச்சு நான் கேமே முடிச்சிடறேன். காலை சொல்லிட்டு ஒரே விதை. எத்தனை பேர் வந்தாலும் சரி, 4 பேர் வந்தாலும் சரி, ஒரே விதை வேலை முடிக்கிறேன். சொல்லி வாயமுள்ள ஒரு ஆப்ஸ் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. நான் சொன்னது அங்கே எவன் காதில் கேட்டுச்சோ இல்லையா, அவன் கார்டன் காதில் கேட்டுருக்கு. ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானாவா? ஓகே. அடுத்தது யாருன்னு பார்ப்போம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ யாருங்க தெரியும் பிடிச்சா தான் மாதிரி இருக்கும். பிக்காளி மாதிரி இருக்கும். கல்லை தூக்கி அடிக்கிறான் பாருங்களேன். இவன் அடிக்கணுமா? இவன் மேலே அந்த இடத்துல இருப்பான். நாட்டுக்கு மேலே அந்த இடத்துல இருந்தாலும் நான் எப்படி இவன் அடிக்கிறது? கீழே வாடா, கீழே வருவானா என்னன்னு தெரில. ஆமாங்க, மேலே அந்த இடத்துலேயே இருக்கான். கீழே வரமாட்டான். நாட்டுக்கு இந்த பொட்டியெல்லாம் எடுத்து பேரெல்லாம் எடுத்து மேலே அடிக்கணும். அப்போ தான் வந்து கீழே வரான். ஐயோ, உதைக்கிறதுக்குலாம் மேலே போயிட்டான். இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எப்படிங்க முடிக்கிறது? கீழே இருந்தால் தாங்க அடிக்க முடியும். இதில் இந்த சில்லறைங்க வேறு வருது, சில்லறை கை வேறு. நீ கொஞ்சம் இருக்கடா, நான் அடிச்சிடறேன்டா, அதுக்கப்புறம் வாங்கடா. கீழே வந்துட்டாங்க, கீழே வந்துட்டான். ஒரு கார்டனை போட்டுருமா? வாடா போச்சுங்க, கார்டன் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. தேவையில்லாமல் மேலே போயிட்டான் பாருங்க. வாடா சார், மறுபடியும் மேலே போகிறான். மேலே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஷாக்கு மாரி கொடுக்குறாங்க. மேலே போய் அப்படியே பவர் ஷாக்கை அப்படியே நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே வரான். நம்ம அதில் மாட்டினோம்னா நம்மளை அப்படியே மேலே தூக்கி நம்ம ஜோலியும் முடிச்சிடும். நாட்டுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஓடிட்டுருக்கேன். பைப்பில் ஒரு அட்டி, ஒரு விதை, இன்னொரு விதை. நான் சாமிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன்டா குறுக்கால வருவீங்க? ஒரு விதை, இன்னொரு விதை. ஏதாவது ஒரு பெரிய பவர் ஒன்று தாங்க போடணும். ஏதாவது இந்த ஹோம் போச்சுங்க, மறுபடியும் மேலே போயிட்டாங்க. இந்த ஆர்வம் நிறுத்தி ரோலர் பவர் ஒன்று போடுவோம்ல, ஏதாவது ஹோம் ரன் கார்டு இல்லை ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்று போட்டால் தாங்க வேலைக்கு ஆகும். கீழே விழுவும் போது அந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா இப்போ நான் அழிக்க முடியாத ஒரு சக்தியாக ஆயிடுவான். ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ் எடுத்து போட்டுருக்கலாம். இந்த கீழே வந்துட்டான் நினைக்கிறேன். இதை இருங்க, பின்னாடி பார்ப்போம். ஐயோ இல்லை பாளையத்துக்கு மேலே போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவனுங்க குறுக்கால இவனுங்க வேறு போட்டு நம்மளே அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு ஹோம் ரன் ஒன்று போடுவோமா? பார்ப்போம் எவ்வளோ லைஃப் அவனுக்கு குறையுதுன்னு பார்ப்போம். செத்துட்டான், அவ்வளோதாங்க. ஒரே ஹோம் ரன் தான், முடிஞ்சிட்டான். ஜோலியாக முடிஞ்சு போச்சு. சூப்பர். இது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு ஒரு வதை, அவ்வளோதான், வேலையை முடிஞ்சு போச்சு. கோல்டு பாருங்களேன், எவ்வளோ கோல்டு சாமி. பெரிய அலாட்டுக்குங்க.
இவ்வளோ கோல்டு கொடுக்குறானுங்கன்னா அப்போ வந்து சம்திங் வந்து டேய் இந்த சாமியே நான் அடிச்சிட்டேன், நீங்கள் ஏன்டா குறுக்கால வந்து அடி வாங்கிட்டு இருக்கீங்க? போங்கடா அங்கிட்ட. பெரியவங்க விளையாடும் சின்ன பசங்களுக்கு என்னடா வேலை உங்களுக்கு? போங்கடா போங்கடா. உங்களுக்கு கார்டன் போட்டு தான் ஆக மாட்டேது, போக மாட்டேன் மாட்டேங்குது. இப்போதைக்கு அதுவும் நிற்கணும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கும்பல் கிடச்சதுக்கு பரவாயில்ல, கும்பல் ஷர்ட்டை போட்டுட்டு கோல்டு எடுத்தாச்சு. நல்ல வேலை கோல்டு எடுத்தாச்சு. எடுக்கவே இல்லையா நான்? ஐயோ, ஒருவேளை கோல்டு எடுக்கலன்னு என்ன ஆகும்? அது மறைஞ்சிருமா என்னன்னு தெரியல. அப்படி மறைஞ்சதுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிருங்க. அவ்வளோ காசு வேஸ்ட்டாக போயிருங்க. எவ்வளோ காயின்ஸ் இருந்துச்சுல்ல? அவ்வளோதான் முடிஞ்சு வந்தவனை செத்து போயிட்டேன். என்னமோ கட்டுது. நெக்ஸ்ட் ஏரியா போயிடலாமா? சரி, நெக்ஸ்ட் ஏரியா போயிடுவோம். போயிட்டு என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். ஒரு சேவ் அடிச்சுட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.